இப்போ கேமரால எப்படி இந்த ஹிஸ்டோகிராமை செட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேமராவோட டிஸ்பிளே நமக்கு தெரியுது. இதுல மெனு போய்க்கலாம். எல்லோ மெனு வந்துக்கணும், செட்டப் மெனு. அதுல போனீங்கன்னா மேல இருந்து 3வது ஆப்ஷன் ஆப்ரேஷன் கஸ்டமைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா இதுல கீழே டிஐஎஸ்பி ஸ்கிரீன் டிஸ்பிளே செட்டுன்னு ஒரு ஆப்ஷன். அதுக்குள்ள போனோம்னா உள்ள 2 ஆப்ஷன் காமிக்கும். ஒன்னு மானிட்டர், இன்னொன்னு ஃபைண்டர். மானிட்டர் அப்படிங்கிறது மானிட்டர் ஸ்கிரீன்ல என்ன மாதிரியான டீடைல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத செட் பண்றது தான் இந்த மெனு. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாவே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து டிஸ்பிளே ஆல் இன்ஃபோன் இருக்கும். நான் யூஸ்வலா இதை வந்துட்டு ஆன்ல தான் வச்சிருப்பேன். அதே மாதிரி டிஸ்பிளே இன்ஃபோ வந்து எக்ஸ்போஷர் ஆன் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். அது டைம் அவுட் பண்ற மாதிரி நான் வச்சுக்கல. அதுக்கப்புறம் ஹிஸ்டோகிராம்னு இருக்கு பாருங்க. இதை நம்ம செக் பண்ணி தான் வச்சிருக்கணும். இதை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. இப்போ நான் அதை எடுத்து விட்டுட்டு என்டர் கொடுக்குறேன். மானிட்டர்ல அப் ஏரோ இருக்கு இல்லையா, இதுதான் டிஸ்பிளேனே மேலே போட்டுருக்கு பாருங்க. இதை அப்போ கிளிக் பண்ண நமக்கு ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே வரும். இதுல ஹிஸ்டோகிராமே நமக்கு தனியா வரல. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப நம்ம மெனு போயிட்டு இதுல ஹிஸ்டோகிராம ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆன் பண்ணிட்டு என்டர் கொடுத்துடணும். கொடுத்துட்டு வெளியே வந்தோம்னா இந்த டிஸ்பிளேவை நம்ம கிளிக் பண்ணிட்டே வந்தோம்னா இப்போ இதுல கீழே ஹிஸ்டோகிராம் காமிக்குதா, சின்னதா காமிக்கும். இப்போ நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இதை மாத்த ஹிஸ்டோகிராம் எனக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். டார்க் ஏரியாவுக்கு நான் போறேன். ஸோ இது ஹிஸ்டோகிராம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே ஒரு பார் மாதிரி ஏறி நிற்கிது, தெரியுதா? இப்போ வெளிச்சம் இருக்க ஒரு இடத்துல வந்துட்டு நான் காமிக்கிறேன். ஸோ உங்க சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மிடில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் பிக்சல்ஸ் வந்து அதிகமாக காமிக்குது. இப்போ இந்த லைட் சோர்ஸ் இருக்கு பாருங்க, நான் அந்த லைட்டை வந்துட்டு மெஷர் பண்றேன். இப்போ ரைட் சைடில் ஒரு பார் ஏறிடுச்சு பாருங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் லெஃப்ட்ல பார் வந்துச்சுன்னா அதாவது டார்க்கா இருக்குது, அண்டர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஒயிட்டு ஸ்கிரீன்ல அதிகமா இருக்கு அப்படின்னா ரைட் சைட்ல பார் வந்துருச்சுன்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இமேஜ் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மிடில்ல ஒரு மவுண்டைன் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு கரெக்ட் எக்ஸ்போஷர்ல இருக்குன்னு அர்த்தம். அதுலயே ஷேடோஸும் ஹைலைட்ஸும் வந்துட்டு நமக்கு மாறி மாறி டிஸ்பிளே பண்ணும். ஸோ இவ்வளவுதான் சிம்பிள். இது எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்றதுங்கிறதையும் பார்த்தாச்சு. இதையே வந்து வியூ ஃபைண்டர்லயும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஹிஸ்டோகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வியூ ஃபைண்டருக்குள்ள இதுக்குள்ள நம்ம பார்க்கும்போது நம்ம இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் இதை வேண்டானா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். அதுலயுமே லெவல் இருக்கு, டிஸ்பிளே இருக்கு, ஆல் இன்ஃபோ இருக்கு. வேணுங்கிறத நம்ம செக் பாக்ஸை செக் பண்ணிட்டு நான் இதெல்லாம் வேணும் காமிக்கணுங்கிறதுக்காண்டி நான் அதெல்லாம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அப்போதைக்கு எது வேணுமோ அந்த இடத்துல வச்சு நான் செக் பண்ணிக்குவேன். இது நான் எடுத்த போட்டோ. இப்போ இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேவை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணா அதோட டீடைல்ஸ் காமிக்குது. என்ன எக்ஸ்போஷர்ல எடுத்தேன், என்ன செட்டிங் வச்சிருந்தேன், என்ன டேட்ல எடுத்தேன், இந்த மாதிரி டீடைல்ஸ் காட்டுது. அடுத்து நான் டிஸ்பிளே கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணா இதுல வந்து ஆர்ஜிபியோட இந்த ஹிஸ்டோகிராம் லெவல்ஸ்லாம் நமக்கு ரைட் சைட்ல காமிக்குதா, எந்தெந்த இடங்கள்லாம் கிளிப்பா இருக்கு என்னங்கிறதும் காட்டுதா. இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்த இமேஜையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் பிளாங்கா நம்ம வந்து எடுத்த போட்டோவை பார்க்கறதுக்கு. ஸோ இது மாதிரி போஸ்ட்லயும் நம்ம ஹிஸ்டோகிராம் செக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஜிபி அதாவது ரெட், கிரீன், ப்ளூ இதோட கலரோட என்கன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, அதோட பிக்சல்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்க முடியும். அதே மாதிரி லைட் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நார்மல் ஹிஸ்டோகிராம். ஸோ நான் வேற போட்டோஸை காட்டுறேன். எல்லா போட்டோவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஷேடோ சைடு தான் டீடைல்ஸ் வச்சு ஷூட் பண்ணியிருப்பேன். ஏன்னா இதோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக். அதனாலதான் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிப் ஆன மாதிரி இருக்கு. பிளாக் டார்க் அண்ட் சைடு பார்த்தீங்களா, ஃபுல்லா டார்க் அண்ட் சைடு, லெஃப்ட் சைடு ஃபுல்லா ஏறி இருக்குது. எதுவுமே நான் வந்து ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்கல. ஏன்னா இது போஸ்ட் ப்ராசஸிங்ல நான் கரெக்டான ஷேடோஸ் கொண்டு வரதுக்காக, ஷேடோஸ்ல டீடைல் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் ஸ்லைட்டா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் எடுத்திருப்பேன். பேக்ரவுண்ட் ஃபுல்லா லோ கீழ எடுக்கிறதுனால இந்த ஷார்ட்டோட ஹிஸ்டோகிராம் இப்படி தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஹிஸ்டோகிராம். வெரி சிம்பிள்.